லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Very good evening to all the 10th standard students. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா மேத்தமெட்டிக்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஃபுல் போர்ஷன் ரிவிஷன் பண்ண போகிறோம். அந்த ஃபுல் போர்ஷன் ரிவிஷனுக்கு ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் போர்ஷன் ரிவிஷனுக்கு நம்ம தயாராக இருக்கும். ஆஃப் போர்ஷன்னாக்கா 4 சாப்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க. இப்போ ஃபுல் போர்ஷன் ரிவிஷன் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ரிமைனிங் இருக்கிற ஆல் த சாப்டர்ஸுக்கும் எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் என்னென்ன பார்ட்டில் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு வித் சொல்யூஷன்ஸோடு நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஸ்டேஜஸ் வந்து நம்ம கிளாஸில் பார்த்தோம். அதில் ஒரு ஸ்டேஜ் நம்ம கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்ன ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ஸ் எக்ஸசைஸ் ஃபார் த செட்ஸ் அண்ட் என்னது ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ராவில் பார்த்தோம். நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் நம்பர்ஸை பற்றி பேசிக்கான 2 மார்க் கொஷின்ஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கோஆர்டினேட் ஜியாமெட்ரி அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி மென்சுரேஷன் இந்த மாதிரி மாடலில் சம்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டேஜ் 1ல் கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ ஸ்டேஜ் 2 பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் சில செலக்டட் சம்ஸ் தான் உங்களுக்கு ஒர்க்கபிள் சம்ஸாக கொடுத்துருப்போம். அந்த ஒர்க்கபிள் சம்ஸை எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிவிஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி 2 ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்கனாக்கா ஓவரால் எல்லாருமே என்ன பண்ண முடியும் 80 மார்க்ஸோட அபோவில் ரேஞ்சில் வந்துடலாம். ஓகேங்களா? அதனால் கொடுக்குற ஒர்க்கை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. எல்லாருமே நல்லா குட் மார்க்ஸ் வந்து ரீச் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டேஜ் 2ல் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற என்ன சாப்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் சில இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கொஷின் பார்த்தீங்கன்னா we have 34 cakes, each box can hold 5 cakes only. How many boxes we need to pack and how many cakes are unpacked? இது நமக்கு எல்லாமே ரிவைஸ்டு சிலபஸில் என்ன ஒரு ஷார்ட் போர்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த போர்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ வி see that 6 boxes are required to 30 cakes. அப்போ ஒரு பாக்ஸில் எத்தனை கேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொல்லியிருக்காங்க ஈச் பாக்ஸ் கேன் ஹோல்டு 5 கேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6 பாக்ஸஸ் எத்தனை கேக்ஸ் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா 30 கேக்ஸ் தேவைப்படும். அப்போ therefore with 4 cakes left over this distribution of cake can be understood as follows. எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க 34 equal to 5 into 6 5 6 are 30 plus remainder. Okay, that is will be calculate the term. அப்போ total number of cakes வந்து பார்த்தீங்கன்னா dividend ஏன்னுவாங்க. number of cakes in each box பார்த்தீங்கன்னா divisor B and number of boxes பார்த்தீங்கன்னா quotient Q and number of cakes left over பார்த்தீங்கன்னா remainder R. That is will be considered A is equal to BQ plus R. This is using this formula. For the condition about will be considered the term. Okay, and also second problem will be considered the term. Show that the square of an odd integer is of the form 4q plus 1 for some integer q. Appo what about will be considered? Let x be an any integer odd integer எடுத்தாச்சு. Since any odd integer is one more than an even integer we have ஏன்னா ஒன்று ஆட் பண்ணாலே அது என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஈவன் இன்டீஜர் கூட ஒரு ஆட் நம்பரை ஆட் பண்ணாக்கா that is will be considered odd number. அப்போ therefore for some integer k அப்போ x square is equal to 2k plus 1 the whole square a plus b the whole square ஃபார்மேட்டில் எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போ therefore then will be common in terms of என்ன எடுக்கலாம் 4k வெளியில் எடுக்கும்போது k plus 1 plus 1. அப்போ therefore that is will be considered இந்த k into k plus 1 பதிலாக replace பண்ணலாம் q. அப்போ therefore where q equal to k into k plus 1 is some integer. This is for the solution of the term. அதுக்கு அடுத்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க 2 எக்ஸ்பிரஷன்ஸை கொடுத்துட்டு
அங்கே ஒரு ஃபார்ம் ஆஃப் த டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் த 210 and 55 is expressible in the form of 55x minus 325. Find x, என்ன x ஓட வேல்யூஸ் கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்போ யூசிங் யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். Let us find the HCF of given numbers. அப்போ 210 equal to 55 into 3 plus 45. அப்போ therefore then the remainder will be 0. அடுத்து let us consider the whole form of the term will be common factor of the terms that will be considered. Okay, and next then will be find out the x oda values, then will be multiply x is equal to 6 ன்னு உங்களுக்கு சொல்யூஷன்ல ஃபார்ம் ஆகுது. And also another one problem for highest find the greatest number that will divide 445 and 572 leaving remainders 4 and 5 respectively. அவங்களே leaving the remainders கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ண போனா 4 is a remainder for the 445, 5 is a remainder for the 572, then will be subtraction the number 441 57 கிடைக்குது. ஓகேவா? அந்த ரெண்டு நம்பர் கிடைச்சதுக்கு அப்புறம் then find the HCF of the given two numbers using the Euclid division algorithm. அப்போ what about will be considered, that is will be considered will is multiple of the term remainder to 126, again then will be cross of the term 441 into 126 into how many times will be multiplied, then will be remainder 63. அப்போ therefore then will be again remainder will be 0. அப்போ therefore that is will be considered the HCF of the given numbers will be common 63. Therefore the required number is 63 ன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ஓகேவா? புரியுதுங்களா? அதே same as also another one important question for a man has 532 flower pots. He wants to arrange them in a rows such that each row contains 21 flower pots. Appa find the number of completed rows and how many flower pots are left over. Appa how will we find out the term using the Euclid division algorithm? Then will be a equal to bq plus r, then will be applying the remainder is 7. Therefore the completed rows பார்த்தீங்கன்னாக்கா 25 ன்றது உங்களுக்கு ஆன்சர்ல கிடைச்சிரும். Okay, and also another one very important question for prove that the product of the two consecutive positive integers is divisible by 2. அப்போ how will get the terms will be considered, let x and x minus 1 be two consecutive positive integers choose பண்ணியிருக்கோம், then their product is x minus 1 into x. அப்போ therefore then will be considered the term x minus in terms of multiply பண்ணும்போது x square minus x ன்னு கிடைக்குது. When two cases then will be found. What about the first case? X is equal to 2k, that is mean for even number. அப்போ therefore then will be applying the condition, therefore then will be using the 2r where r is equal to k into 2k minus 1. அப்போ therefore that is a multiple of 2 வரும்போது x square minus x is divisible by 2. It is a consider the term. And also another one case 2 பார்த்தீங்கன்னாக்கா then when x is equal to 2k plus 1, in this case we have x square minus x is equal to, then will be substitute on simplify, we get the term 2r where r is equal to k into 2k plus 1. Again also it is a divisible by 2. Therefore x square minus x is divisible by 2 for every positive integer, அது odd number இருந்தாலும் சரி and even number இருந்தாலும் சரி. Hence the proof of the condition சொல்லி முடிச்சுக்கலாம். ஓகேவா? புரியுதா அது? And also very important question, another one question for near 7th question, prove that square of any integers leaves a remainder either 0 or 1 when divided by 4. But what about the, let us consider the number x be any integer. But case 1 will be considered, let x be any odd integer, therefore that is x is equal to 2k plus 1 for some integer k. But x square is equal to, then will be product, then will be consider the term again in terms of 4k plus 1, q is equal to k into k plus 1, remainder r is equal to 1. Then the condition about the term case x be an even integer. But therefore x is equal to 2k for some integer k, therefore x square is equal to 2k the whole square. Case 2 எடுக்கும்போது அப்போ therefore again it will be consider the term k is equal to k square, remainder r equal to 0 ன்னு உங்களுக்கு கேன்சல் கிடைக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? அதே ஆர்டரில் இன்னொரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது பாருங்கள். யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, எப்படி ஹையஸ்ட் காமன் கண்டுபிடிக்கிறது? ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக்கஸ்ட் நம்பர் then will be right left hand side, and next will be consider the term number of multiples right, then remainder will be 0. But therefore remainder is 0 is considered when the last divisor is 4. HCF of the two numbers will be is 4 ன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். அதே போல் செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட் அந்த மாடலில் உங்களுக்கு சம்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதே போல் சேம் as also consider
And another one question for ninth one question, find the largest number. இப்போ நம்ம நைன்த் சம் பார்த்துட்டு இருக்கோம். நைன்த் சம்மில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் 1230 அண்ட் 1926 leaving the remainder in each case. Given the remainders வந்து both the caseக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12 வந்து சப்ராக்ஷன் பண்ணிக்கணும். அப்போ the required HCF of the numbers பார்த்தீங்கன்னாக்கா 1218 and 1914. அப்போ ரெண்டுத்துக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் நம்பரை வச்சு HCF கண்டுபிடிக்க போகிறோம். HCF கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா the required number லாஸ்ட் என்ன வருது பாருங்கள், 174. ஓகே, அதுக்கு அடுத்த கொஷின், இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஒன். இனி என்ன 11th கொஷின் 10th கொஷின் பாருங்கள். இஃப் டி இஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 32 and 60, ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் சாட்டிஸ்ஃபையிங் டி ஈக்குவல் டு 32x + 60y. அப்போ அப்ளைங் த யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்ளை பண்ண போகிறோம். அப்போ அப்ளைட் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்ளை பண்ணும்போது 60 ஈக்குவல் டு 32 into 1 + 28. அப்போ therefore 32 மறுபடியும் பண்ணும்போது ரிமைண்டர் எனக்கு லாஸ்ட்டாக 0 கிடைக்குது. அப்போ therefore 32க்கும் 60க்கும் what about the HCF 4. ஓகே, அப்போ therefore D is the 4 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் then will be applying the condition. அப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும், x = 2, y = -1. and also prove that the two consecutive integers are always co-prime. Very very important question. Two consecutive positive integers be x + 1 x, HCF of a comma b, HCF of a minus b comma b. அப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். அப்போ ரெண்டு இதுக்கும் HCF எடுக்கும்போது கோ ப்ரைம் என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா 1. அப்போ therefore x + 1 x ஆர் கோ ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த கொஷின் 12th ஒன் பாருங்கள். இந்த given factors tree find the numbers m and n. ஒரு ஃபேக்டர் ட்ரீ கொடுத்துருக்காங்க, அதில் எம்மு என்னும் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். அப்போ வாட் அபவுட் த சொல்யூஷன், value of the first box from the bottom, 5 into 2 equal to 10, value of n is equal to 5 tens are 50. Therefore that is 3 ஆல் multiply பண்ணும்போது 3 5s are 50. அப்போ therefore that is value of m is equal to 2 into 150 is equal to 300. அப்போ therefore the required numbers are m is equal to 300, n is equal to 50. The next question பாருங்க, 13th question. Can the number 6 power n, n being the natural number, end with the digit 5? Give reason for your answer. அப்போ what about will be considered first one, since 6 power n is equal to 2 into 3 power n. அப்போ 2 power n into 3 power n. 2 is a factor of 6 power n. So 6 power n is always even, but any number whose last digit is 5 is always odd. Hence 6 power n cannot end with the digit 5. Okay, it is clear. And next one problem is 7 into 5 into 3 into 2 plus 3 is a composite number. Justify your answer. What about the product of the numbers plus 3 equal to 213. Sum of the digit is பார்த்தீனாக்கா 213. 2 plus 1 plus 3 equal to 6. அப்போ 6 is divisible by 3. But 213 is divisible by 3. அப்போ 213 is not a prime number. அப்போ not a prime number நாக்கா it is also composite number. That's all. Okay. And next one, in a 15th question, for what values of a natural number n, 4 power n can end with the digit 6. 4 power 1 is equal to 4. 4 square is equal to 16. 4 cube is equal to 64. And 4 power 4 is equal to 256. And 4 power 5 is equal to 1024. About 4 power 6 is equal to 4096. So n is an even number. 4 power n can end with the digit 6 and n is odd number. 4 power n can end with the digit 4. It is clear. And next one, 2 marks, very important. If m and n are natural numbers, for what values of m does 2 power n into 5 power m ends in 5? But 2 is a factor of 2 power n into 5 power m. So 2 power n into 5 power n m is always even, but any number whose last digit is 5 is always odd. Therefore, hence the problem is solution of the term
2 power n into 5 power m cannot end with the digit 5. It's clear. And next two numbers கொடுத்துருக்காங்க பாருங்க. HCF கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கும் புரியுதா பாருங்க. அதனுடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ப்ராடக்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் தட் இஸ் ஈக்குவலன்ஸ் டு 10,101 உங்களுக்கு சொல்யூஷனில் ஃபார்ம் ஆகும். It is clear. And next 18th question, find the LCM and HCF. LCM கண்டுபிடி சொல்லியிருக்காங்க, HCF கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. Apply the fundamental theorem of arithmetic. So how will you get using the condition that is two factors of LCM எடுக்கிறாங்க, HCF எடுக்கிறாங்க, therefore that is equivalent to HCF வந்து பார்த்தீங்கன்னா 34 and LCM பார்த்தீங்கன்னாக்கா 2040. And next one more thing, another one question, find the last number that is divisible by the first 10 natural numbers. அப்போ இந்த ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், 2 into 1, 3 into 1, 2 4 எப்படி 2 2s are 4, அதே 5 into 1, 2 3s are 6, 7 into 1, 2 8 in terms of 2 பவரில் மாற்றும் போது 2 cube, and 9 in terms of 3 cube square, and 10 வந்து 2 5s are 10. அப்போ therefore then the required LCM is considered about the term 2520. And also another one, find the next 3 numbers terms of the sequence. இந்த சீக்வன்ஸை கொடுத்துட்டு 3 டேர்ம்ஸை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ what about the numerator and denominator terms கன்சிடர் பண்ண போகிறோம். நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 அண்ட் டினாமினேட்டர் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 6 10 14 வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு டினாமினேட்டர்லையும் எனக்கு எவ்வளோ 4 வந்து இன்க்ரீஸிங் ஆகிருக்கு. அப்போ ஸோ த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆர் என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா A5 அண்ட் A6 4 ஆட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். அதே போல் நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸில் சொல்லும்போது இட் இஸ் ஆல்சோ சேம் டிக்ரீஸ்டு, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸிங் ஆகிருக்கு. அப்போ என்ன ஒன்று 3 டிக்ரீஸ் பண்ணி அடுத்தது 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே போல் நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸில் பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்கோங்க 1 0.1 0.01 அந்த ஆர்டரில் இருக்கும்போது அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனாக மாற்றினாக்கா தட் இஸ் வில் பி கன்சிடர். அப்போ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஈச் டேர்ம் டிவைடட் பை 10ன்னு வருது. அப்போ தேர்ஃபோர் தென் வில் பி கன்சிடர் த டேர்ம். ஒவ்வொரு டேர்ம் நான் டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஜென்ரல் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் எடுத்து சொல்கிறேன். 3 6 9 இருக்குது. அப்போ ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜென்ரல் டேர்மில் ஏஎன் இஸ் ஈக்குவல் டு 3n, ஏன்னா மல்டிபிள் ஆஃப் 3 டேபிளில் வந்துருக்கனால 3n எழுதியாச்சு. n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். அதே போல் நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் 1/2 2/3 3/4. இப்போ A1 A2 A3 அந்த நம்பர்ஸ் எடுத்துகிட்டு தென் இந்த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் த நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 1 2 3 இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது. அண்ட் டினாமினேட்டர் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2லேருந்து ஆரம்பித்து இன்க்ரீஸிங்கில் இருக்குது. அப்போ n டிவைட் பை n+1. அதே நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் பாருங்கள் 25. ஃபைண்ட் த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் 5 -25 125 அந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் வில் பி கன்சிடர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைன் அண்ட் டிஃப்ரைவ் வந்துட்டு இருக்குது ஆல்டர்னேட்டிவ்ல. அப்போ therefore that is will be considered general term of the term -1 whole power n+1. பவரில் எனக்கு ஈவன் நம்பரில் வரும்போது நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறும். அதே பவரில் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் நெகட்டிவ் வந்துடும். இந்த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸை கொடுத்துட்டாங்க. 11th and 18th டேர்மை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 11 is odd or even 11 is odd. அப்போ therefore then will be consider the sequence. And 18th is odd or even. அப்போ therefore then will be another one functions. Then will be find out the resultant of the value. Okay, it is clear. And also 27th question, find the greatest first 5 terms of the following sequence A1 A2 and AN கொடுத்துட்டாங்க. ஏன்னா 5 டேர்ம்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு டேர்ம்ஸாக நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா சீக்வன்ஸில் எடுத்து அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் the required 5 terms ஆகுன்னு எழுதி ஆன்சர்ஸில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, it is clear about. And also another one question, next 3 terms கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. how will be multiply in terms of multiplied by 3. therefore next 3 terms நான் வரும் ஒவ்வொரு டேர்ம்ஸ் கூட 3 ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர்ஸ் சொல்லிக்கலாம். and the next find the 3 terms of the following sequence subtracted by 4. அப்போ therefore subtraction பண்ணி சொல்லிடுறேன். புரியுதா? and also next 3 terms of the following sequence. அந்த சீக்வன்ஸ்லேயே அதே போல் சேம் இஸ் ஆல்சோ. ஓகேவா? நெக்ஸ்ட் 31 32 ஆல்சோ சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் வில் பி கம்ப்ளீட். உங்களுக்கு வீடியோஸ்லேயே வரும் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்கன்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ 33 ப்ராப்ளம் பாருங்கள், 2 power n 2n square minus 6 கொடுத்துருக்காங்க. அப்போ an is equal to then consider the following sequence. an is equal to 2n power square minus 6. அப்போ therefore find the nth in terms of consider the a1 a2 a3 a4 4 terms கண்டுபிடிச்சு சொல்லலாம். 34 பார்த்தீங்கன்னாக்கா find the nth term of the following sequence 2 5 10 17. அப்போ given the sequence of the terms an is equal to n cube plus 1, n belongs to natural number.
அடுத்தது பார்த்தீங்கன்னா find the nth term of the following sequence 0 1 by 2 2 by 3 and so on. அப்போ 0 1 by 2 2 by 3 and so on, that is will be considered an is equal to n minus 1 divided by n belongs to the set of all natural number. Find the nth term of the following sequence. Next one question பாருங்க, இது nth term கண்டுபிடிச்சிருங்க. n is equal to 5n minus 2 அந்த ஆர்டரில் கண்டுபிடிச்சி சொல்கிறது. ஓகேவா? It is clear about. And find the number of terms in the AP 3 6 9 12 and so on 11. அப்போ ஏபியில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு 3 அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு 6 minus 3 செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 3. அப்போ லாஸ்ட் டேர்ம் எல் இஸ் ஈக்குவல் டு ஹியர் 111. n is equal to find out the formula l minus a divided by d plus 1. Therefore that is equal to the AP contains 37 terms in it. Determine the general term of the terms will be considered. Again same as also GP la irukumbodhu in terms of solve panni a oda value d find out panni solikalam general term la. Okay, and next 39th question padina common terms arithmetic progression of whose nth terms are given below kuduthirukanga. Nth term vandu padina tn is equal to 3 plus 2n and t1 t2 apply panni then we will find out. And also 40th question, find the middle term கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு nth நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் மிடில் டேர்ம்ஸை கண்டுபிடிக்க முடியும். அப்போ therefore the middle term of the terms எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? n is equal to 30 மிடில் டேர்ம் இஸ் t15. அப்போ tn is equal to a plus n minus 1 into the formula அப்ளை பண்ணி the middle term. ரெண்டு டேர்ம்ஸ் ஆட் ஆர் ஈவன் 15 and 16. 30 is a even number. அப்போ 15 16 ரெண்டு நம்பர் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணி the numbers of the terms middle term of the given AP ன்னு சொல்லி முடியும். Next one very important. See 9 times the 9th term of is equal to the 15 times the 15th term. Show that the 6 times the 24th term is 0. அப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? 9 times of the 9th term, 15 times of the 12th term, அப்போ 6 times of 24th term equal to 0 சொல்கிறதுக்கு then we'll be using the condition. அப்போ the sum of the 3 consecutive terms அதே இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிக்கலாம். Next, the sum of the 3 consecutive terms that are in AP 26 7 and their product is 288. Find the 3 terms. Now let us consider the consecutive terms of the a minus d, a plus d. Now sum of the 3 terms பார்த்தீங்கன்னாக்கா எடுத்து ஆட் பண்ணாக்கா that is equal to 27. அப்போ a equal to 9 கிடைக்குது. Product of the 3 terms பார்த்தீங்கன்னாக்கா a square minus b square into a ன்னு வரும். அப்போ therefore that is on simplify we get the term d is equal to plus or minus 7. அப்போ therefore the required 3 terms are in AP ல பார்த்தீங்கன்னா 2 9 16 or 16 9 2 உங்களுக்கு ஆன்சரில் கிடைக்கும். This is for the solution. Okay, இதோட உங்களுக்கு 2 marks sums will be complete and next part will be considered about the 5 mark section. Okay, fully revise to the term. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் சம்ஸு. 5 மார்க்கில் ஃபஸ்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த HCF அண்டு கிவன் கண்டிஷன். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸை கொடுத்துட்டு HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். HCFனா வருது பாருங்கள் 36. அந்த ஒவ்வொரு நம்பர்ஸும் கண்டுபிடிக்கும் போது லாஸ்ட்டாக எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 12ன்னு கிடைக்குது. அப்போ therefore the highest common factor of 396 504 and 636 is 12ன்னு சொல்லி ஆன்சரில் முடிச்சுக்கலாம். ஓகேவா? புரியுதா? அண்ட் ஆல்சோ சேம் மெத்தட் ஆஃப் த டேர்ம் அண்ட் செகண்ட் கொஸ்டின் இன் ஏபி சம்மில் கொடுத்துருக்காங்க பாரு. சம் ஆஃப் த 4 consecutive terms கொடுத்துருக்காங்க 28 and their sum of their squares is 276. Find the 4 numbers. அப்போ அந்த 4 நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நான் ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன் பாருங்கள். a minus 3d, a minus d, a plus d and a plus 3d in 4 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த 4 நம்பர்ஸ் சம் ஆஃப் த டேர்ம்ஸ் எடுத்து கண்டுபிடிக்கிறேன். a equal to 7 கிடைக்குது. அண்ட் ஆல்சோ சின்ஸ் த ஸ்கொயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 276, அதையும் சிம்ப்ளிஃபை பண்ணுறேன். d என்னன்னு கிடைக்குது பாருங்கள் plus or minus 2. அப்போ therefore a ஓட வேல்யூ கிடச்சிச்சு, d ஓட வேல்யூ கிடச்சிடுச்சு. அப்போ therefore then find the solution of the term will be consider the solution of the sequence of the numbers 13 9 5 1. இதை ஆர்டர் consecutive 4 termsனு சொல்லும்போது 1 5 9 and 13 சொல்லிக்கலாம். and also another one very important question for என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். a mother divides 207 into 3 parts such that amount are in AP and gives it here 3 children. The product of the 2 least amounts that the children had 4623. Find the amount received by each child. அப்போ அந்த ஆர்டரில் கேட்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்,
the given the 3 consecutive termsன்றதுனால a minus d a plus d ன்னு எடுத்திருக்கோம். sum of the amount பார்த்தீங்கன்னா 207, therefore a gives 69 கிடைக்குது. and also it is the given the product of the 3 number least number. அப்போ therefore that is will be considered the term. அப்போ what about will be 67, 69, 71. This is also very important question. And also another one important question for the ratio of the 6th and 8th term of the AP is 7:9. Find the ratio of the 9th term of the 13th term. அப்போ ரேஷியோஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது the required ratiosல ஃபைண்ட் அவுட் சொல்லிக்கலாம். And also last one more question. இன்னும் 2 கொஷின் தான் இருக்குது பாருங்கள். இனி வின்டர் சீசனில் ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிகிரி செல்சியஸில். அதில் T1, T2, T3, T4, T5 எடுத்துருக்கேன். அது ஏபின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ therefore sum of the 3 terms 0 degree Celsius and another next 3 terms பார்த்தீங்கன்னாக்கா 18 degree Celsius given condition கொடுத்து எடுத்தாச்சு. அப்போ therefore the required sequenceல சொல்லும்போது a plus d, a plus 2d அந்த ஆர்டரில் எடுத்து then will be find out the a ஓட வேல்யூ. அப்போ therefore a ஓட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் d ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். d ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி then will be substituting a degree Celsiusல சொல்லிக்கலாம். and also last one 5 mark questionல பார்த்தீங்கன்னாக்கா Priya earned about the rupees in a இயருக்கு கொடுத்துருக்காங்க. அது calculation about in a annual savingsல எப்படி கண்டுபிடிக்கிறது. நீங்கள் 20,000 per month இருந்துச்சுன்னா how long will take it saving rupees 20,000 per month. அப்போ then will be calculate the nth number. அப்போ 31 years will be complete in a 20,000 rupees உங்களுக்கு சேவிங்ஸில் கிடைக்குதுன்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? இது வரைக்கும் பார்த்த சாப்டர் 2 பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 marks and 5 marks சம் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். ஆர் யூ அண்டர்ஸ்டுட்? அதுக்கு அடுத்த சாப்டர்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parker. I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Knowledge forever, love forever. Faithful friends to see for sure. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.